2 வாக்கு வங்கிகள் இந்த வாக்குகளை சிதறடிக்கக்கூடிய அல்லது போட்டிகளை உருவாக்கக்கூடியதாக இருக்கின்றன. ஒன்று சீமானுடைய நாம் தமிழர் கட்சி. அது கடந்த தேர்தலின் பொழுது 8% வாக்குகளை பெற்றிருந்தது. எனவே அவர்கள் இந்த முறை குறிப்பாக ஒரு 10% வாக்குகளையாவது பெற வேண்டும் என்றால் அவர்களுக்கு இது 4வது தேர்தல். இவ்வாறு படிப்படியாக ஒட்டுமொத்த வாக்குகளில் அவர்கள் மாற்றத்தை மேற்கொண்டிருந்தார்கள். இருந்த பொழுதிலும் திடீரென வந்த இந்த விஜயினுடைய கட்சி என்பது நிச்சயமாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. வாக்காளர்களிடையே என்பதை விட இளைஞர்களிடையேயும் அந்த ரசிகர்களிடையேயுமான ஆதரவு தளம் என்பதை பெற்றிருக்கின்றது. எனவே அது மாற்றத்திற்கான காரணமாக இருக்கலாம். திராவிட முன்னேற்ற கழகம்தான் அந்த ஆட்சியை அமைக்கக்கூடிய தகுதியை கொண்டதாகவும் அதே வேளை அந்த ஆட்சிக்கான அறுதி பெரும்பான்மையை பெறக்கூடியதாகவும் இருக்கின்றது. விஜய் எவ்வாறு இந்த பிரச்சாரங்களின் இறுதி கட்டங்களில் செயற்படுகின்றார் என்பதை பொறுத்து அவர்களுடைய வாக்கு வங்கி அந்த அனைத்து தொகுதிகளிலும் ஒரு சாதாரணமாக, அதாவது இப்பொழுது அந்த நாம் தமிழர் கட்சி இவ்வளவு காலமும் எடுத்த அந்த 8% என்பதை அவர்கள் சாதாரணமாக கடந்து விடுவார்கள் என்கின்ற ஒரு கருத்து கணிப்பு இருக்கின்றது. இருந்த பொழுதிலும் அவரது செயற்பாடுகள் விஜய் என்கின்ற ஒரு தனிநபரை நம்பிய கட்சியாகவும் கொள்கை சார்ந்து பயணிப்பவர்களாக அல்லாமல் ஒரு கவர்ச்சி சார்ந்து பயணிப்பவர்களாக அதனுடைய வாக்காளர்கள் இருப்பதாகவும் அதன் முடிவு என்பது கருத்து கணிப்புகளை ஒத்ததாக இருக்குமா என்பது தெரிகிறது. இந்த விஜயின் கட்சியானது தமிழக வெற்றி கழகம் என்பது 8% தாண்டிய வாக்கை பெறுமாக இருந்தால், அவர்களுடைய கணிப்பு ஆரம்பத்தில் 15% இருந்தது. 8% தாண்டிய வாக்குகளை பெறுமாக இருந்தால் அது நிச்சயமாக அதாவது இது கன்னி கட்சி என்று கூட வேண்டும். என்றால் அவர்களுக்கு இது இப்பொழுதுதான் முதல் தேர்தலில் அவ்வாறான ஒரு மாற்றத்தை அவர்களால் ஏற்படுத்த முடியுமானால் அவர்களுக்குரிய இந்த பங்கு பலம் கூடுகின்றது. அடுத்த தேர்தலில் அவர்கள் ஒரு கட்சியுடன் இணைந்து போட்டியிடுகின்ற பொழுது அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற தொகுதிகள் என்பன இந்த 234 30 50 தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய வெல்லக்கூடிய தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய தகுதியை அவர்கள் பெறுவார்கள். பல பத்தாண்டுகள் அறிக்கைகளின் மூலமும் அல்லது உணர்ச்சி வசமான செயற்பாடுகளின் மூலமும் சாதித்ததான வரலாறு என்பது இந்த தமிழக அரசியல் கட்சிகளை பொறுத்தவரையில் இலங்கை விவகாரத்தில் இல்லை, போராட்ட காலத்தை தவிர. எனவே ஜனநாயக ரீதியில் அவர்களால் எவ்வாறான மாற்றங்களை கொண்டு வர முடியும் என்பது பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. அவர்கள் நிச்சயமாக ஏனைய நடிகர்களை கூட தற்பொழுது பயன்படுத்தி வருகின்றார்கள். அதாவது மூத்த நடிகர்கள் ஆனால் பிரபலியமாகாத அல்லது இந்த கௌரவ தோற்றங்களில் நடிக்கக்கூடியவர்கள், வயதானவர்கள் போன்றவர்கள் தான் இப்பொழுது உண்மையிலே இந்த விஜய் போட்டி தொகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவான வாக்குச்சேர்ப்பு மற்றும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவான வாக்குச்சேர்ப்பு போன்றவற்றில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். மிகவும் ஒரு ஆரோக்கியமான அல்லது அதிகம் பணம் பெறுகின்ற நடிகராக இருந்து கொண்டு நடிப்பு துறையில் இருந்து அவர் விலகுகின்றேன் என்ற முடிவோடு அறிவித்து ஒரு அரசியலுக்கு ஈடுபடுகின்ற பொழுது அதற்குரிய முழு மூச்சை கொடுத்தாரா என்றால் அது இல்லை என்றுதான் நாங்கள் கூற வேண்டும். அவருடைய அரசியல் பயணத்தில் தளம்பல் இருக்கின்றது, நிச்சயமாக தளம்பல் இருக்கின்றது. சில வேளைகளில் அவர் மீண்டும் நடிக்க கூட செல்லலாம் என்று சொன்னால் அவர் திடமாக இந்த அரசியலை நம்புகின்றாரா அல்லது இது ஒரு போட்டிக்காக அல்லது தனது திரைப்படங்களுக்கு ஏற்பட்ட தடைகள் போன்றவற்றிற்கான கடந்த கால தடைகள் போன்றவற்றிற்கு பழிவாங்கும் முகமாக இவ்வாறான ஒரு நடவடிக்கையில் ஈடுபட்டாரா என்று தெரியாத அளவிற்கு அவர் அந்த அக்கறை என்பது அவரிடம் காணப்படவில்லை. அதுதான் உண்மையிலேயே அவர் தனது கட்சியை இவ்வளவு தொகுதியிலும் போட்டியிட்டு இவ்வளவு ஆதரவு இருக்கின்றது என்று கண்டு தனது கட்சியை வளர்ப்பவராக இருந்தால் நிச்சயமாக அவருடைய பிரசன்னம் என்பது இருக்க வேண்டும் என்றால் இது ஒரு தனிமனித ஆளுமையின் கீழ் வளர்கின்ற கட்சியாகத்தான் அவருடைய கட்சி இருக்கின்றது. அதில் அவர் சில தவறுகளை இழைக்கின்றார் என்பது கண்கூடாக தெரிகின்றது. நிகழ்ச்சிக்காக அரசியல் ஆய்வாளர் சுரேஷ் தர்மாவை இணைத்துக் கொள்ளப் போகின்றோம். வணக்கம் சுரேஷ். வணக்கம் தர்மா. வணக்கம் நேயர்களே.
உலக அரசியலில் இருந்து தற்பொழுது எங்களுடைய பார்வையை தமிழ்நாட்டில் சூடுபிடித்திருக்கின்ற தமிழ்நாட்டு அரசியல் களம் தொடர்பாக ஒரு முறை இந்த செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியூடாக பார்த்து விடலாம் என்று நினைக்கின்றேன். தமிழ்நாடு அரசியல் களம் தற்பொழுது வெகுவாக சூடுபிடித்து இருக்கின்றது. தற்பொழுது நடிகர்கள் கட்சிகளுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்து வருகின்றார்கள். பல சிறிய சிறிய கட்சிகள் கூட்டணி கட்சிகளுடன் சேர்ந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்கின்றன. இப்பொழுது வருகின்ற ஏப்ரல் 23ஆம் தேதி இந்த தேர்தல் நடைபெற இருக்கின்றது. இந்த தேர்தலில் யார் வெல்லப் போகிறார்கள், எந்த சிறிய சிறிய கட்சிகள் கூட்டணி கட்சிகளுடன் பெரிய கட்சிகளுடன் கூட்டணி சேர்ந்து இருக்கின்றன, இதை இவைகள் இந்த தேர்தல் முடிவுகளை மாற்றப் போகிறதா என்ற ஒரு கேள்வி அரசியல் விமர்சகர்கள் பொதுமக்கள் இடையில் இருக்கின்றது. இந்த வேளையில் இந்த தமிழ்நாட்டின் தற்போதைய அரசியல் சூழலில் தேர்தலில் எந்த கூட்டணி அதிக வலிமையுடன் உள்ளது என்று நீங்கள் கருதுகின்றீர்கள்? அதற்கான காரணங்கள் என்னவாக இருக்கலாம்? நிச்சயமாக. அதாவது இந்த 234 தொகுதிகளிலும் சுமார் 160 180 அல்லது 85 வரையான தொகுதிகளை வெல்லக்கூடியதாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும் என்பதுதான் கருத்து கணிப்புகளின் தகவல். அதற்குரிய காரணம் அவர்களுடைய ஆட்சி. இன்று இந்த இந்தியாவிலேயே சிறந்த மாகாணமாக அல்லது தொழில் வாரியாக குஜராத்துக்கு இணையான மாகாணமாக மாறியிருப்பது தமிழ் நாடு என்பது சான்றுகளுடன் நிரூபிக்கப்பட்ட விடயமாக இருக்கின்றது. இந்த வகையில் அந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அந்த கற்றவர்கள் மத்தியிலான ஒரு ஆதரவு அல்லது அவர்களுடைய தொன்று தொட்ட வாக்காளர்கள் மத்தியிலான ஆதரவு என்பது தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. இருந்த பொழுதிலும் இந்த உண்மையிலேயே இப்பொழுது அதாவது 2 வாக்கு வங்கிகள் இந்த வாக்குகளை சிதறடிக்கக்கூடிய அல்லது போட்டிகளை உருவாக்கக்கூடியதாக இருக்கின்றன. ஒன்று சீமானுடைய நாம் தமிழர் கட்சி. அது கடந்த தேர்தலின் பொழுது 8 வீத வாக்குகளை பெற்றிருந்தது. எனவே அவர்கள் இந்த முறை குறிப்பாக ஒரு 10 வீத வாக்குகளையாவது பெற வேண்டும் என்றால் அவர்களுக்கு இது 4வது தேர்தல். இவ்வாறு படிப்படியாக ஒட்டுமொத்த வாக்குகளில் அவர்கள் மாற்றத்தை மேற்கொண்டிருந்தார்கள். இருந்த பொழுதிலும் திடீரென வந்த இந்த விஜயினுடைய கட்சி என்பது நிச்சயமாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. வாக்காளர்களிடையே என்பதை விட இளைஞர்களிடையேயும் அந்த ரசிகர்களிடையேயுமான ஆதரவு தளம் என்பதை பெற்றிருக்கின்றது. எனவே அது மாற்றத்திற்கான காரணமாக இருக்கலாம். குறிப்பாக சில வேளைகளில் திமுகவுக்கு கிடைக்கக்கூடிய ஆசனங்களை குறைத்து அதிமுகவுக்கு ஆசனங்களை வழங்குவதாகவோ அல்லது அந்த வாக்கு வங்கிகளில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வாக்காகவோ இருக்கலாம். இருந்த பொழுதிலும் கடந்த சில தினங்களாக அல்லது சில வாரங்களாக விஜய் அவர்கள் அந்த பிரச்சாரங்களை ரத்து செய்வது என்பது அவர்கள் குறிப்பாக 10 15 வீத வாக்குகளை பெறலாம் என்று, அதாவது நாம் தமிழர் கட்சியை விட ஒரு மேலதிகமாக வாக்குகளை பெறக்கூடிய கட்சியாக மாறலாம் என்ற கணிப்பு அங்கே அவர்களுக்கு இருந்த ஆதரவு அலை மூலம் வெளிவந்த பொழுதிலும் அதில் அவர் ரத்து செய்கின்ற காரணமற்ற முறையில் தனது இந்த பிரச்சாரங்களை ரத்து செய்வது என்பது சில வேளைகளில் மாற்றத்தை ஏற்படுத்தலாம் என்றுதான் நினைக்கின்றேன். இன்னும் உண்மையாக பார்ப்பதாக இருந்தால் திராவிட முன்னேற்ற கழகம்தான் அந்த ஆட்சியை அமைக்கக்கூடிய தகுதியை கொண்டதாகவும் அதே வேளை அந்த ஆட்சிக்கான அறுதி பெரும்பான்மையை பெறக்கூடியதாகவும் இருக்கின்றது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் அவர்கள் கட்சி இப்பொழுது 3ஆக உடைந்து விட்டது. பன்னீர்செல்வம் ஒரு பிரிவாகவும் எடப்பாடி ஒரு பிரிவாகவும் அதைவிட தி.வி. தினகரன் தனக்கான கட்சியை ஏற்கனவே ஆரம்பித்து தான் வெற்றி பெற்றவராகவும் இருக்கின்றார். அதே வேளை இனியவர்களான கோபாலசாமி மற்றும் தொல் திருமாவளவன் போன்றவர்களுடைய பாதிப்பு கூட இந்த தேர்தலில் இந்த ஆசன குறைவுகளுக்கு இடம் வகிக்கும். ஆனால் அந்த ஆட்சி என்பது நிச்சயமாக திமுகவாக இருக்கும். ஆனால் விஜய் எவ்வாறு இந்த பிரச்சாரங்களின் இறுதி கட்டங்களில் செயற்படுகின்றார் என்பதை பொறுத்து அவர்களுடைய வாக்கு வங்கி அந்த அனைத்து தொகுதிகளிலும் ஒரு சாதாரணமாக, அதாவது இப்பொழுது அந்த நாம் தமிழர் கட்சி இவ்வளவு காலமும் எடுத்த அந்த 8 வீதம் என்பதை அவர்கள் சாதாரணமாக கடந்து விடுவார்கள் என்கின்ற ஒரு கருத்து கணிப்பு இருக்கின்றது. இருந்த பொழுதிலும் அவரது செயற்பாடுகள் விஜய் என்கின்ற ஒரு தனிநபரை நம்பிய கட்சியாகவும் கொள்கை சார்ந்து பயணிப்பவர்களாக அல்லாமல் ஒரு கவர்ச்சி சார்ந்து பயணிப்பவர்களாக அதனுடைய வாக்காளர்கள் இருப்பதாகவும் அதன் முடிவு என்பது கருத்து கணிப்புகளை ஒத்ததாக இருக்குமா என்பது தெரியவில்லை. அதுதான் உண்மை. பொதுவாகவே தமிழக தேர்தல் களம் என்று சொன்னால் அந்த ஈழத்தமிழர்களின் பிரச்சனைகள் இருந்தும் கடந்த கால தேர்தல்களில் அது இருந்தது.
தற்பொழுது அந்த தேர்தலில் தமிழக தேர்தல் முடிவுகள் தமிழகத்தில் இலங்கை தமிழர் பிரச்சினை தொடர்பான அ பிரச்சனைகள் இந்த வாக்காளர்கள் தேர்தலில் போட்டியிடு வரும் கட்சிகளினால் பெரிதாக பேசப்படவில்லை என்பது ஒரு புறம் இருக்க, நீங்க சொன்னீர்கள் இளைஞர்கள், அதாவது இந்த தமிழக வெற்றிக் கழகம் விஜயின் வருகை என்பது இளைஞர்கள் மத்தியில் ஒரு புதிய உத்வேகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது என்று. இப்படி பார்க்கின்ற பொழுது இந்த மக்களின் மனநிலை, குறிப்பாக இந்த இளைஞர்களின் மனநிலை மற்றும் நகர்ப்புற வாக்காளர்கள் இந்த தேர்தல் முடிவுகளை எந்த அளவு மாற்றக்கூடும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? இல்லை, அதுதான் ஏற்கனவே அதான் ஒரு பாரிய மாற்றம். அதாவது வாக்காளர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கலாம். இப்பொழுது இவ்வாறு கூறுங்கள். இந்த கணிப்பின் பிரகாரம் இந்த விஜயின் கட்சியானது தமிழக வெற்றி கழகம் என்பது 8% தாண்டிய வாக்கை பெறுமாக இருந்தால், அவர்களுடைய கணிப்பு ஆரம்பத்தில் 15% இருந்தது. 8% தாண்டிய வாக்குகளை பெறுமாக இருந்தால் அது நிச்சயமாக அதாவது இது கன்னி கட்சி என்று கூட வேண்டும். என்றால் அவர்களுக்கு இது இப்பொழுதுதான் முதல் தேர்தலில் அவ்வாறான ஒரு மாற்றத்தை அவர்களால் ஏற்படுத்த முடியுமானால் அவர்களுக்குரிய இந்த பங்கு பலம் கூடுகின்றது. அடுத்த தேர்தலில் அவர்கள் ஒரு கட்சியுடன் இணைந்து போட்டியிடுகின்ற பொழுது அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற தொகுதிகள் என்பன இந்த 234-இல் 30-லிருந்து 50 தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய வெல்லக்கூடிய தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய தகுதியை அவர்கள் பெறுவார்கள். அவ்வாறான நிலையில் இந்த வாக்காளர்களின் வாக்களிப்பு விதங்களில் மாற்றங்களை ஏற்படுத்துகின்றது. இலங்கை பிரச்சனையை பொறுத்தவரையில் நிச்சயமாக அது குறித்த நடவடிக்கைகளை அதாவது இப்பொழுது நீங்கள் தமிழக அரசை பார்த்தீர்களானால் அது இந்த பேரிடர் கால புயல் காலமாக இருக்கட்டும், அவர்களுடைய நடவடிக்கைகள் என்பன அனைத்து ஒன்றுபட்ட இளைஞர்களுக்குமான நிவாரணமாக இலங்கை அரசுடன் இணைந்து செய்கின்ற ஒரு நிவாரணமாக செல்வதும், அதேவேளை இந்த கச்சதீவு பிரச்சனை குறித்த விவகாரங்களில் சில மாறுதலான கருத்து பதிவுகளை அவர்கள் மேற்கொண்டாலும் அதற்குரிய சந்தர்ப்பம் இல்லை என்கின்ற ஒரு தெளிவும் அங்கே வருகின்றது. ஏனென்றால் கச்சதீவு என்பது இனி மீளப் பெற முடியாத ஒன்று என்பது அங்கே ஒரு தெளிவான விடயமாக பதிவு செய்யப்பட்டது. குறிப்பாக கச்சதீவு குறித்த பதிவுகளை இவர்கள் மேற்கொண்ட பொழுது இலங்கை ஜனாதிபதி சிறகுமார் நாயக்க அங்கே விஜயம் செய்ததும் அதனை தாங்கள் ஒரு உல்லாச பயணிகள் இடமாக மாற்றப் போவதாக கூறியதும் நிச்சயமாக அந்த விடயத்தை ஒரு அழுத்தமாக தமிழ் அல்லது தமிழக அரசியல்வாதிகளால் கூற முடியாத அளவிற்கு மாற்றி இருந்தது. இருந்த பொழுதிலும் இப்பொழுது இந்த மாகாண சபை முடிவுகளில் கூட இலங்கை அரசாங்கம் மெத்தன போக்குகள் காட்டி வருகின்ற நிலையில் இது குறித்த கருத்துக்களில் அவர்கள் அதிகம் பெரும்பான்மையாக ஈடுபாடு இல்லாமல் இருப்பது என்பது ஒரு கவலைக்குரிய விடயமாக கூட பலராலும் பார்க்கப்பட்டாலும் சில வேளைகளில் இவ்வாறான செயற்பாடுகள் கூட அங்கே ஒரு நிலைமை மாற்றத்திற்கு வழிவகுக்கும் என்கின்ற கருத்தியலும் உண்டு. அதுதான் அதாவது நிச்சயமான உண்மையாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் பல பத்தாண்டுகள் அறிக்கைகளின் மூலமும் அல்லது உணர்ச்சி வசமான செயற்பாடுகளின் மூலமும் சாதித்ததான வரலாறு என்பது இந்த தமிழக அரசியல் கட்சிகளை பொறுத்தவரையில் இலங்கை விவகாரத்தில் இல்லை, போராட்ட காலத்தை தவிர. எனவே ஜனநாயக ரீதியில் அவர்களால் எவ்வாறான மாற்றங்களை கொண்டு வர முடியும் என்பது பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. நீங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்ட போது நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தின் அவருடைய பிரச்சாரத்திலிருந்து அவர் ஒதுங்கி இருப்பதாக நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள். அவருடைய பிரச்சாரம் ஆரம்பத்தில் இருந்தே பல சிக்கல்களை சந்தித்த ஒரு தேர்தல் பிரச்சாரமாக இருந்தது. கரூரில் நடந்த ஒரு சம்பவத்தில் 41 மேற்கொண்ட பொதுமக்கள் கொல்லப்பட்டதை சம்பவத்தை தொடர்ந்து அவர் பொதுமக்களுடன் நடந்து கொண்ட விதம், அதற்கு அவர் உடனடியாக நடவடிக்கை எடுக்கவில்லை, பொதுமக்களை சந்திக்கவில்லை என்றும் பல விமர்சனங்கள் அவர் மேல் இருந்தது. இப்பொழுது அவர் ஒரு தொகுதியில் போட்டியிடுவதற்கு பதிலாக 2 தொகுதிகளில் போட்டியிடுவதும், அவருக்கு எதிராகவே அவருடைய பல நடிகர்கள் எழுந்திருப்பதும் அவருடைய அந்த பிரச்சாரத்தை வேகத்தை கொஞ்சம் குறைத்து இருக்கிறது, அவருடைய வெற்றி வாய்ப்புகளை குறைத்திருக்கிறது என்றுதான் சொல்ல முடியும். இந்த நிலையில் இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடன் பல சிறிய கட்சிகள் கூட்டணி சேர்ந்திருக்கின்றன. அதில் மறைந்த முன்னாள் நடிகர் விஜயகாந்த் கேப்டனின் கட்சி இப்பொழுது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடன் இணைந்திருக்கின்றது. இதை பலரும் விமர்சித்து இருக்கின்றார்கள். இப்படி பார்க்கின்ற பொழுது இந்த சிறிய கட்சிகள் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடனும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடனும் இணைந்திருப்பது அந்த பெரிய கட்சிகளின் வெற்றி வாய்ப்பை அதிகரித்திருக்கிறதா என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா?
இல்லை, அது நிச்சயமாக அதிகரித்திருக்கின்றது. அதற்கான இணைவாகத்தான் அவர்கள் இவ்வாறான இணைவுகளை மேற்கொண்டார்கள். அவர்கள் நிச்சயமாக ஏனைய நடிகர்களை கூட தற்பொழுது பயன்படுத்தி வருகின்றார்கள். அதாவது வந்து மூத்த நடிகர்கள், ஆனால் பிரபல்யமாகாத அல்லது இந்த கௌரவ தோற்றங்களில் நடிக்கக்கூடியவர்கள், வயதானவர்கள் போன்றவர்கள் தான் இப்பொழுது உண்மையிலேயே இந்த விஜய் போட்டி தொகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவான வாக்குச்சேர்ப்பு மற்றும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவான வாக்குச்சேர்ப்பு போன்றவற்றில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இருந்த பொழுதிலும் இவருடைய ஒரு வெற்றி ஒரு தொகுதியில், அதாவது சில கரூர் போரும், எனக்கு உடனடியாக அந்த தொகுதிகளின் பேர் ஞாபகம் பெறவில்லை, அந்த தொகுதிகளில் ஒன்றிலாவது வெற்றி பெறுவாக இருந்தால் அது ஒரு மைல்கல்லாக இருக்கும். அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன என்பதுதான் ஆரம்ப கணிப்புகளாக இருந்தாலும் அவருடைய போக்கில் கூட மாற்றங்களை ஏற்படுத்துகின்ற வகையான செயற்பாடுகளை அவரே மேற்கொண்டதான நடவடிக்கைகள் என்பன சில வேளைகளில் அவருடைய அந்த வெற்றிக்கான வாய்ப்பை தானே பறித்ததாக, குறிப்பாக அவரது குடும்ப விவகாரம் சம்பந்தமான வழக்கு வேண்டுமென்றோ அல்லது நீதிமன்றத்தின் அட்டவணைப்படியோ இந்த தேர்தலுக்கு அண்மித்த அந்த தேர்தல் அறிவிப்பதற்கு அண்மித்த காலங்களில் அது வழக்கு அந்த விவகாரம் வெளிவந்த பொழுது அவர் இன்னொரு நடிகையுடன் இணைந்து அந்த வேறொரு திருமணத்திற்கு சென்றவை போன்றவை எல்லாம் சில வாக்காளர்களின் மனங்களில் மாற்றங்களை ஏற்படுத்தி இருந்ததை நிச்சயமாக பார்க்க முடிந்தது. அதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், இவர்கள் அந்த ஒரு ஆதரவு தன்மை அல்லது நடிகர் என்கின்ற ரீதியிலான அவருடைய நற்குணம் எவ்வாறு இருக்கும் என்பதற்கான, அல்லது அவர் திரைப்படங்களில் எவ்வாறு தோன்றுகின்றாரோ அதே போன்ற ஒரு ஆளுமை உள்ளவராக இருப்பார் என்கின்ற நிலையில் சென்று கொண்டிருந்த நிலையில் அவ்வாறானவை சில தடங்களாக அவருக்கு மாறி இருந்தன. அதைவிட நீங்கள் சொன்ன இந்த காரூர் விவகாரத்தில் அது மற்ற கட்சிகள் அதனை தங்களுக்குரிய ஒரு ஆதாரமாக எடுத்துக்கொண்டன. குறிப்பாக அந்த விவகாரம் நடந்தவுடன் எவ்வாறு திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர்கள் மற்றும் மூத்த தலைவர்கள் சென்று அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு அந்த ஆதரவை வழங்கினார்களோ அல்லது அவர்களுக்குரிய உதவிகளை கொடுத்தார்களோ, அதே போன்று இவ்வாறான கூட்டம் கூடுவதற்கு எவ்வாறு போலீஸ் அந்த அதற்குரிய அனுமதிகளை வழங்கியது அல்லது எவ்வாறு அதனை அந்த அவ்வாறான ஒரு நெருக்கடி, அது உண்மையிலேயே கொலை செய்யப்பட்டார்கள் அல்ல, சன நெருக்கடியில் மக்கள் பலியானார்கள் என்பதுதான் உண்மை. அந்த சன நெருக்கடி நேரத்தில் ஒருவர் மீது ஒருவர் விழுந்து அல்லது ஏறி ஓடுகின்ற பொழுது நடந்த விவகாரம் தான் அது. எனவே என்றாலும் அதற்கு காவல்துறை கூட இப்பொழுது விசாரணையின் கீழ் இருக்கின்றது. இருந்த பொழுதிலும் அவர் ஒரு கட்சியை தொடங்குகின்ற பொழுது நடிப்பு என்கின்ற துறையை விட்டு, அதாவது மிகவும் ஒரு ஆரோக்கியமான அல்லது அதிகம் பணம் பெறுகின்ற நடிகராக இருந்து கொண்டு நடிப்பு துறையில் இருந்து அவர் விலகுகின்றேன் என்ற முடிவோடு அறிவித்து ஒரு அரசியலுக்கு ஈடுபடுகின்ற பொழுது அதற்குரிய முழு மூச்சை கொடுத்தாரா என்றால் அது இல்லை என்றுதான் நாங்கள் கூற வேண்டும். அவருடைய அரசியல் பயணத்தில் தளம்பல் இருக்கின்றது, நிச்சயமாக தளம்பல் இருக்கின்றது. சில வேளைகளில் அவர் மீண்டும் நடிக்க கூட செல்லலாம் என்று சொன்னால் அவர் திடமாக இந்த அரசியலை நம்புகின்றாரா அல்லது இது ஒரு போட்டிக்காக அல்லது தனது திரைப்படங்களுக்கு ஏற்பட்ட தடைகள் போன்றவற்றிற்கான கடந்த கால தடைகள் போன்றவற்றிற்கு பழிவாங்கும் முகமாக இவ்வாறான ஒரு நடவடிக்கையில் ஈடுபட்டாரா என்று தெரியாத அளவிற்கு அவர் அந்த அக்கறை என்பது அவரிடம் காணப்படவில்லை. அதுதான் உண்மையிலேயே அவர் தனது கட்சியை இவ்வளவு தொகுதியிலும் போட்டியிட்டு இவ்வளவு ஆதரவு இருக்கின்றது என்று கண்டு தனது கட்சியை வளர்ப்பவராக இருந்தால் நிச்சயமாக அவருடைய பிரசன்னம் என்பது இருக்க வேண்டும் என்றால் இது ஒரு தனிமனித ஆளுமையின் கீழ் வளர்கின்ற கட்சியாகத்தான் அவருடைய கட்சி இருக்கின்றது. அதில் அவர் சில தவறுகளை இழைக்கின்றார் என்பது கண்கூடாக தெரிகின்றது. அதுதான் இங்கே உள்ள முக்கிய விடயம். இது கூட ஆனால் அந்த மாற்றங்களுக்கு வழி ஏற்படுத்தும் என்றால் சில இடங்களில் அதிமுக வெல்லக்கூடிய இடங்களில் கூட திராவிட முன்னேற்ற கழகத்திற்கான வாக்கு விதத்தை கூட்டலாம் என்றால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட இப்படி ஒரு நடிகர் சார்ந்த அல்லது அம்மா என்கின்ற ஒரு நாயகி சார்ந்த ஒரு தனிநபர் வழிபாட்டு கட்சியாக இருப்பதால் அவர்கள் கூட சில வேளைகளில் விஜய் சார்பான மாற்றங்களில் செல்லக்கூடிய தன்மை என்பது அதிகம் இருக்கின்றது. நன்றி சுரேஷ். இந்த வேளையில் இணைந்து கொண்டு தமிழக அரசியல் களம் தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு, பிறிதொரு பொழுதில் பிறிதொரு விடயம் தொடர்பாக உங்களுடன் பேசிக்கொள்ளலாம். நன்றி இணைந்து கொண்டதற்கு. நன்றி தர்மா, நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம்.
சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.